மீனராசி. அயன சயன போக உறவு கூறு துறவு கூறிய மீனராசி. காலபுருஷனுக்கு 12வது ராசி. அந்த காலபுருஷனுக்கு 12க்குரிய ராகு 12 இருக்காரு. அப்ப ராகு பேச்சுல 12 இருக்கும்போது நீண்ட நெடிய பயணம், நாட்பாரும் குறுகிய பயணம், நீண்ட நெடிய வெளிநாட்டு மனைவி, வெளிநாட்டு பாதை, வெளிநாட்டு உறவு, வெளிநாட்டு துறவு, வெளிநாட்டு போதகர், வெளிநாட்டு மரபுகள், கல்ச்சர் எல்லாமே வெளிநாட்டு. உறுதியா கண்டிப்பா. ஐயா பாஸ்போர்ட் இருக்கு, அதுக்கு நான் பொறுப்பா? பாஸ்போர்ட் விநாயகர் பிள்ளையார் வீட்டில் இருக்கார். அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா பிரதர்சனம் பண்ணும். ஒரு 23 பிரதர்சனம் பண்ணிட்டு அருகம்புல் மாலை, வெள்ளருக்கு மாலை போட்டிங்கன்னா வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உத்தரவு சீக்கிரம் கொடுப்பாங்க. வாழைப்பழம் கட்டி போடுங்க. அதை விட தேங்காய் கட்டி போடுங்க. கழுத்தில் 7 தேங்காய் 7 வாழைப்பழம் கட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பிள்ளையார் பேருக்கு பண்ணிக்கோங்க. உங்கள் பேருக்கு பண்ணாது, பிள்ளையார் பேருக்கு பண்ணிக்கோங்க. அப்படி பிள்ளையார் பேருக்கு பண்ணிட்டு வரும்போது ஒரு மகத்தான செல்வத்தை கொடுப்பார் பிள்ளையார். அந்த அளவுக்கு மீன ராசிக்கு ராகு பயிற்சியில 12ல ஒரு அற்புதமான யோகம். ஏற்கனவே மீனத்துக்கு சனி பயிற்சி யோக பயிற்சி தான். ஜென்மமா இருந்தாலும் யோகத்தை கொடுக்கக்கூடியதுதான். குரு பயிற்சிங்கும் போது கண்டிப்பாக அவர் ராசிக்கு 4 இருக்காரு. அதுக்கும் அவர் வீட்டை தான் விட்டு தான் கெடுக்க மாட்டார். அதனால கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு மாற்று கருத்தை கொடுக்கும். 2வது குரு பயிற்சியில இன்னும் சொல்ல போனா அதிசாரத்துல அதிசார குரு கடகத்துக்கு வரும்போதெல்லாம் மீனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப மீனத்துக்கு வரும்போது 7, 8, 9ஆம் பார்ப்பார். அப்ப 8, 10 வரையும் இருப்பார். ரொம்ப நல்லா இருப்பார். இந்த ராகு பாதசாரத்தையும் அந்த கேது பாதசாரம், அந்த பாதசாரத்தை மட்டும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கணும். அந்த பாதசாரங்களை கவனமா வச்சுக்கிட்டு பகிர்ந்து கொண்டால், நடந்து கொண்டால், உங்கள் ஜனன ஜாதகத்தின்படி, உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்னப்படி எல்லாமே சிறப்பா அமையும். எல்லாமே சிறப்பா அமையும். எனவே மீனராசி நேயர்களுக்கு சனி பயிற்சியும் நல்ல பலன்தான். ஜென்ம சனியாக இருந்தாலும் ஒருவருக்கும் நல்ல பயிர். எதை சப்போர்ட்டு? உங்களுடைய தசா புத்தி சப்போர்ட். என்ன சப்போர்ட்டு? உங்க தசா புத்தி சப்போர்ட். அப்ப சனி பயிற்சி. அடுத்து குரு பயிற்சி 4 சுகம், தாய், படிப்பு, எக்ஸாமு, அரசியல், வெளிநாடு, அதான் முதலே சுற்றின அயல்நாடு பாசை, என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் பண்ணி. அப்ப குரு பயிற்சி. சனி பயிற்சி. அடுத்து ராகுகேது. அப்ப ராகுகேது ராசிக்கு 12. பிரச்சனையே இல்லை. கன்செப்ட் நேரம் ஓடி ஒளிஞ்சிருங்க, எங்கேயும் நிக்காதீங்க. கன்செப்ட் நேரம் ஓடி ஒளிஞ்சிருங்க, எங்கேயும் நிக்காதீங்க. பறக்கணும். என்ன வேலை செய்யணும், எப்படி செய்யணும், என்ன செய்யணும், நமக்கு என்ன நடக்குது, என்ன லக்கணம், அடுத்து என்ன திசை, என்ன அந்தரம், என்ன புத்தி, என்ன சாரபலம். ஐயா சொல்லிக்கிட்டே இருக்காங்க சாரபலத்தை பாடுறா. அப்போ கீழ்கண்ட ஃபோன் நம்பருக்கு வாங்க, என்ன சந்தேகம் நம்ம கேளுங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ராகுகேது பயிற்சி எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது, எல்லாத்துக்கும் கெடுதி செய்யாது. சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்துக்கும் கொட்டி கொடுக்காது, எல்லாத்துக்கும் நல்லது செய்யுது. உங்க ஜனன ஜாதகத்துல என்ன தசா புத்தி நடக்குது, உங்களுடைய லக்னத்தை கண்டுபிடிங்க. லக்னத்துக்கு பிறகு தான் உங்களுக்கு தசா புத்தி. கோச்சார பலன் உங்க ராசிக்கு பிரகாரம் கோச்சார பலன், உங்க ராசிக்கு பிரகாரம் கோச்சார பலன். அதை நினைச்சு அதை பகிர்ந்து கொண்டு எல்லா வகையிலையும் ஆராய்ந்து உங்க ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கோவப்படாதீங்க, வெறுக்காதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. வாங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா அட்வைஸ் பண்ணி ஒரு வழிகாட்டுதல் அடிங்க. அவ்வளவுதான். ஒரு வழி காட்டுவனுங்க. அந்த வழி பிரகாரம் போங்க. ஆனா உண்மையான வழியா இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நான் என்ன சொன்னாலும் ஏன் ஜென்ரேஷன் நல்லா இருக்காது. தயவு செய்து நேயர்கள் தெரிஞ்சுக்கங்க. பாதம் தொட்டு பணிகின்றேன். உங்களுக்கு நல்லது செஞ்சாதான் ஏன் ஜென்ரேஷன் நல்லா இருக்கும். யாருக்கும் கெடுதியை சொல்லக்கூடாது. அப்புறம் கெட்டதையும் நல்லதாகத்தான் சொல்லி கொடுக்கணும். கெட்டதை சொல்லக்கூடாது, டைரக்டா சொல்ல அடிக்கவே கூடாது. ஜோதிடத்துறையில ஜாதகத்தை, அதுக்கு பேர் தான் சாதகம், சாதகமாக சொல்ல வேண்டும். சாதகமாக சொல்ல வேண்டும். அனுசாதகமா மாறிவிடும், அராசகமா மாறிவிடும். ரொம்ப கவனத்தோட இருக்கும். மைக்கு கிடைச்சிருச்சு, கேமரா கிடைச்சிருச்சு, என்ன கஷ்டப்படுறோம்,
எவ்வளவு இந்த கலியுகத்துல இந்த நவநகரத்துல என்னென்ன சிரமப்படுறவங்கெல்லாம் நமக்கு தெரியும். எவ்வளவு பேர் இருந்தாலும் அது ஒரு வார்த்தை கேட்பாங்க. 10 வருஷம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், பதிவு பண்ணியிருக்கிறேன். 20 வருஷம் சாமி இல்லைம்பாங்க. ஆனா அவங்களுக்கு வயிறு வலிக்கும் போதுதான் சாமியை கும்பிட வருவாங்க. இதெல்லாம் சகசம். அதனால நல்லவையும் கெட்டவையும் இறைவன் கொடுத்த வரல. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எனக்காக ஒண்ணு செய்ய மாட்டார், உங்களுக்காக ஒண்ணு செய்ய மாட்டார். எனவே தயவு செய்து பண்பட்ட நேயர் மக்கள் பெருமையாக பொறுமையாக இருந்து என்ன கேள்வி வேணும்னு கேளுங்க. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. காத்து கொண்டிருக்கிறோம். வழிகாட்டுதலுக்கு தான் இருக்கு. எனவே அராசத்துக்கும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யாரையும் காப்பாற்ற முடியாது. கூடுமாறு நல்லது செய்யும். நல்லது செய்ய வேண்ட கெட்டது செய்யாம இருப்போம் என்று கூறி 12 ராசிக்காரங்களும் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும், நல்லெண்ணெய் எல்லாம் தரும் 12 ராசிக்காரர்களுக்கு மட்டும் கோரி வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.